டேட்டா இன்டர்பிரேட்டேஷன். இதுல நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு பார் சார்ட். இப்போ இந்த பார் சார்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பார் அந்த லைன்ல இருக்குல்ல, ஒரு லைன்லயா இருக்கு, அது என்ன வேல்யூவை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு நம்ம எழுதிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இப்போ இந்த பார்ல 0ல ஸ்டார்ட் பண்ணி 30ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த இடத்துல 30, 60 இப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் இந்த 0 விட்டுட்டு லைன்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5. ஸோ 5 லைன்ஸ்ன்றது 30யை இண்டிகேட் பண்ணுது. ஸோ 30 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 6. அப்போ ஒரு லைன்ன்றது 6 பாயிண்டை இண்டிகேட் பண்ணுது. அப்போ ஏ வந்து 30க்கு அப்புறம் ஒரு லைன்ல இருக்கு, அப்போ அதோட வேல்யூ 36. பி வந்து 60க்கு அப்புறம் ரெண்டு லைன்ல இருக்கு, ஸோ 60 பிளஸ் 12. ஏன்னா ஒரு லைன் 6னா ரெண்டு லைன் 12. ஸோ 60 பிளஸ் 12ன்றது 72. சி லைன் எங்க இருக்குன்னா 90க்கு அப்புறம் ஒரு லைன், அப்போ அது 96. லாஸ்ட் டி லைன் எங்க இருக்கு அப்படின்னா 30 விட ஒரு லைன் கம்மியா இருக்கு. ஸோ இட் மீன்ஸ் -6, 24. இந்த வேல்யூவை எழுதிட்டா நமக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், find the average number of persons visited A, C, D. ஸோ A ஓட வேல்யூ 36, C ஓட வேல்யூ 96, D ஓட வேல்யூ 24. ஆவரேஜ்ன்றதுனால டிவைடட் பை 3. ஸோ இதை ஆட் பண்ணா 6 + 4 10 + 6 16, ரிமைண்டர் 1. ஸோ 4 + 9 13, 13 + 2 15, 156 by 3. கேன்சல் பண்ணும்போது 5 டைம்ஸ் 2 டைம்ஸ். ஸோ நம்மளோட ஆன்சர் 52. ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் இதுலயே நம்ம அந்த நம்பர் கன்வீனியன்ட்டுக்காக நம்பர் எழுதிக்கலாம். 36. ஸோ 36, 72, 96 and 24. கொஸ்டின் என்ன பாருங்க, find the ratio of person visited A to B and C together. ஸோ A வரைக்கும் ஒரு பார்ட்டு, B and C together இன்னொரு பார்ட்டு. ஸோ A அன்னைக்கு விசிட் பண்ணவங்க 36, ரேஷியோன்றதுனால டிவைடட் பை B and C. ஸோ 72 + 96. மேலே 36, கீழே வந்து நான் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 8, 168ன்னு வருது. நல்ல ஃபெமிலியராக இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுங்க. 18 டைம்ஸ், இது 8 டைம்ஸ், 4 டைம்ஸ். திருப்பி கேன்சல் பண்ணும்போது 9 டைம்ஸ், இது 4, 2. ஸோ இது எந்த டேபிளில் போகும்னா 3 டேபிள்ஸில் 3 டைம்ஸ், இது 1, 4. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர், 3:14. ஸோ அதுலேயே நெக்ஸ்ட் கொஸ்டின் 36, 72, 96 and 24. If the number of persons visited A is increased by 33.33% increase ஆச்சுன்னா, then find the difference between person visited A and person visited D. ஸோ இப்போ A வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த வேல்யூ அண்ட் டியோட வேல்யூ டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ நார்மலான அதோட வேல்யூ 36, இப்போ நமக்கு 33.33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீசஸ்ன்னு கொடுத்ததுனால 133.33 அப்படின்னு அதை எழுதணும். ஸோ 133.33 by 100 ஆஃப் 36. ஸோ இதை நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், இது வந்து ஏயோட வேல்யூ, பர்சன் விசிட்டட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 18, இங்கே 50, 9, 25. ஸோ இந்த 25ஆல் நம்ம 133-ஐ கேன்சல் பண்ணிக்கலாம். 133.33-ஐ 25 டைம்ஸ் கேன்சல் பண்ணும்போது 5 டைம்ஸ் 125. ஸோ ரிமைனிங் 8.3. ஸோ பாயிண்ட்டு இதை நீங்கள் 83ன்னு எடுத்துக்கோங்க. 3 டைம்ஸ் 75 வரும், அது அப்படியே போகும். ஸோ நமக்கு ஒரு அக்யூரேட்டாக தெரியாது. ஸோ 5.3ன்னு வச்சுக்கலாம். ஸோ 5.3 into 9 அப்படின்னா 27, 45 + 2 47.7. ஸோ நம்ம அதை 48ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பர்சன் விசிட்டட் ஏ வந்து 48. ஸோ 48, பர்சன் விசிட்டட் டி வந்து 24. ஸோ -24. ஸோ வேல்யூ இஸ் 24. என்னோட ஆன்சர் E24. நெக்ஸ்ட், in city E. ஸோ city E இங்கே கொடுக்கவே இல்லை. in city E
The number of people visited is sum of person visited A and D. ஸோ ஏ அண்ட் டியில் விசிட் பண்ணவங்க தான் சிட்டி ஈயை விசிட் பண்ணாங்கன்னா அப்போ ஈயோட வேல்யூன்றது ஏயோட வேல்யூ 36, டியோட வேல்யூ 24. இதுதான் ஈயோட வேல்யூ. ஸோ விச் இஸ் 60. இப்போ கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன் விசிட்டட் இ. ஸோ 60ன்றது தான் அதோட ஆன்சர். அண்ட் இதோட லாஸ்ட் கொஸ்டின், person visited D is what percentage of person visited in B? இரண்டுத்துக்குமான percentage என்னன்னு கேட்குறாங்க. visited D அப்படின்றது 24 and visited Bன்றது நமக்கு 72. இதோட வேல்யூ 72 into 100. வாட் பர்சன்டேஜ்ன்றதுனால 100. ஸோ இந்த 24 நான் 12, 3, 6 நான் வந்து கன்வீனியன்ட்டுக்காக இப்படி அடிக்கிறேன். இது 3 டைம்ஸ். இதை கேன்சல் பண்ணும்போது 33.33 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 33.33.